அங்கிருந்து கிளம்பி வரார். வந்து அங்கே கரூரில் போய் அப்படி பார்த்துட்டு திரும்பி துபாய்க்கே போகிறார். வந்தது என்ன பிரயோஜனம்? விஜய் வந்துக்கிட்டு கீழே இறங்கி வரலன்னு எல்லா பேரும் கத்துறீங்களே, ஏன் அந்த உதயநிதி வந்துக்கிட்டு என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்தாரா, இது பண்ணாரா, அப்போ அங்கேயோ இருந்து அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சாரா? வந்த உடனே போய் துபாய்க்கு போகிறதுனா என்ன அர்த்தம்? வெக்கமா இல்லையாப்பா உங்களுக்கு? நான் அப்புறம் பேசணும்னா கோவப்பட்டீங்கன்னா எல்லாம் தான் அவங்க ஆளுங்க பூரா இவரை கைது செய்வாங்க. பப்பம் விழுந்துட்டு சொத்து போலீஸு, அவன் போலீஸ் வந்து சட்டப்படி தானே பண்ணணும். உங்களை பேசுனா கைது. ஏன் ஊரை இது பண்ணுறீங்களா? சிறைச்சாலையில் கால் தூசிக்கு சமயம் போய் உள்ளே இருந்துட்டு வருவோம். என்ன நாங்கள் என்ன மாடை உதயநிதி மாதிரி மாட மாளிகை கோபுரத்தில் வாழ்ந்தவங்களா? மக்களில் ஒரு ஆளுங்க. அதை இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு கிடையாது சிறைக்கெல்லாம். அதனால் சிறைக்கு போனால் போயிட்டு வந்து எவன் சிறைக்கு போக வச்சானா அவனை விடுவோமா நாங்கள்? நீ சும்மா அந்த ட்விட்டர்லேருந்து போகிறது தவிர உனக்கு என்ன தெரியும்? திமுக காரனுக்கு முட்டாள் சிறைச்சாலையை கண்டு பயப்படுறவங்க என்ன பண்ணுவீங்க? போட்டு அப்படியே வண்டியில் ஏறிட்டு நைட்டு மிட் நைட்டில் வந்து கைது பண்ணுவீங்க. அங்கே கொண்டு போய் இங்கேருந்து ஊர்வலெலாம் சுற்றி வைப்பீங்க. உள்ளே தண்ணி கொடுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்ததுனால தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம். உங்களை நாங்கள் விடுவோமா அப்புறம்?